அதே நேரத்தில் புத்தளம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த மட்டும் அதாவது ஏ கிரேட்ல உள்ள எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு நசீப்? இப்போதைய தரவுகளின்படி ஆர்டிஹெச்எஸ் புத்தளம் டிஸ்ட்ரிக்ட் உள்ளுக்கு மாரவில்ல ஹாஸ்பிட்டல், புத்தளம் பேஸ் ஹாஸ்பிட்டலும் தான் ஏ கிரேட் பேஸ் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குது. அது பிறகு கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மட்டும் 2018 அல்லது 19 20ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருக்கணும். எங்களுடைய கல்பிட்டி, ஆனமடுவை போன்ற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டிவிஷனல் ஹாஸ்பிட்டல், பிரதேச வைத்தியசாலைகளாக இருந்து அதுவும் ஒரு ஒரு தேசிய வேல் திட்டத்தினூடாக பேஸ் ஹாஸ்பிட்டல் பி கிரேட்ல இப்போதைக்கு இருக்குது. அப்போ அதில் கல்பிட்டி, ஆனமடுவை மெயினானது, அது மூணு தான் மெயினாக. முந்தல் போன்ற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல் பி கிரேட்ல உள்ள இருக்குதா. இப்போ சிலோ ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சொல்ற தரத்தில் இருக்குது. இப்போ நாம அது சம்பந்தமான இதுகளை கதைக்கிறதா இருந்தால் உண்மையை பொறுத்த நாட்டில் ஸ்ரீலங்காவில் வந்து 25 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதில் மெயினான பிரதான தலைநகரங்கள் இருக்குது. உதாரணமாக கொழும்பு, கெண்டியை தவிர அடுத்த 23 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இயங்கணுங்கிறது ஒரு நோம். அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு மினிஸ்ட்ரியிட ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் 23 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் புத்தளத்தை தவிர மற்ற அனைத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும், உதாரணமாக அம்பாறை, ட்ரிங்கோமணி, இப்போ நீங்கள் எந்தெந்த பேர்களில் டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்ஸை கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்ஸில் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், மாவட்ட பொது வைத்தியசாலைகள் இயங்கி வருது. ஆனால் புத்தளத்தில் மட்டும்தான். அதை வந்து நம்மளோட மினிஸ்டரும் கூட அதை மென்ஷன் பண்ணியிருந்தார் பாராளுமன்ற விவாதத்தில். அது ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லியிருந்தார் என்னன்னு சொன்னால், இலங்கையில் ஒரு தலைநகர், அதாவது ஒரு மாவட்ட தலைநகரத்தில் மாவட்ட பொது வைத்தியசாலை இல்லாத ஒரே ஒரு மாவட்டம் புத்தளம் மாவட்டம். அந்த விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அப்போ அப்படிதான் அது செட்டப். இப்போ இந்த ஒரு